குடும்ப சூழ்நிலை காரணமாக சொல்லவும் முடியலைங்க, மெல்லவும் முடியலைங்க. சில விஷயத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. தலை மேலே பாரம்தான் இருக்குங்க. அந்த பாரத்தையும் சுமக்கிறேன். ஆனால் ஏன் சுமக்கிறேன்னு தெரியலைங்க. சுமை தாங்கின்னு சொன்னால் கூட எங்களை ஏற்றுக்கலாம். அப்படி நினைக்கக்கூடிய இந்த துளாராசிக்கு ஜூன் 14ஆம் தேதி வரை இந்த சுமையை எப்படியாவது இறக்கி வச்சுன்னுங்கிற எண்ணம் வரும். மனசுமை, பணசுமை, கடன் சுமை, பிரச்சனைகள்ங்கிற சுமை, இதை ஆனால் இறக்கி வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. அதாவது நேக்கு போக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் உண்மையாக சில விஷயத்தை செயல்படலாம்னு நினச்சாலும் பொய் சொல்ல வைப்பாங்க. நம்ம சில விஷயத்தை மறைக்க வைப்பாங்க. சில விஷயத்தை நம்மளே சில விஷயத்துக்கு உடந்தையாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படுங்க. கவலைப்படாதீங்க. இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்களை ஏனியாக பயன்படுத்தி ஏறி போகிறாங்க. அதனால இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. யாருக்கோ வர வேண்டிய கெட்ட பேர் உங்களுக்கு வருது. அதை இந்த காலத்தில் புரிஞ்சுப்பீங்க. துளாராசி ஜூன் 14க்குள்ளே சில சூத்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு நாம் ஏன் இனிமேல் இப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நல்ல வழியில் யோசிக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்குங்க. துளாராசிக்கு இந்த வாரம் புத்திசாலித்தனம் பிரதிபலிக்கக்கூடிய நேரம். அதனால் இந்த காலகட்டத்தில் பிள்ளையாரை கும்பிடுங்க. முழுமுதற் கடவுள் மகா கணபதியை வணங்கி எந்த காரியத்தையும் துவங்குங்க. புத்திசாலித்தனம் பளிச்சிடுங்க. நல்லது நடக்கும்.